பயில் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியிலே வரக்கூடிய ஒரு தொடர். 3 வார்த்தைகள் தான். ஆனால் இந்த 3 வார்த்தையிலே எது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று பார்த்தால் பயில் என்று கடைசியிலே பாரதி அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இளமையில் கல் என்ற வாசகத்தை நாம் கேட்டிருக்கிறோம். நீதி நூல் படி, நீதி நூல் கல் என்று சொல்வதற்கு பதிலாக நீதி நூல் பயில் என்கிறான் பாரதி. படிப்பதற்கும் பயிலுவதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. ஒன்றை படிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நான் இதை படித்தேன், படித்ததை படித்து முடித்து வைத்து விட்டேன். வள்ளுவன் ஒருபடி மேலாக செல்லுகிறான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறான் குறளில். கற்க கசடர கற்க, கற்பவை எதை கற்க வேண்டும்? கற்பவை கற்க, கசடர கற்க, நிற்க அதற்கு தக. கற்றபின் என்பது இரண்டுக்கும் பொதுவாக வருகிறது. கற்றபின் தான் ஒன்றன்படி நாம் நிற்க வேண்டும். நாம் கற்பதற்கு முன்னாலேயே நான் இப்படித்தான் நிற்கப் போகிறேன் என்ற நாம ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு நாம் நின்றுவிட முடியாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பாரதி மிக சுருக்கமாக அதை சொல்லுகிறான். நீதி நூல் பயில். நம்ம யதார்த்த வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் இந்த பயிலகம் என்ற சொல் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும். தட்டச்சு பயிலகம் என்று முன்னாடி நாம் பார்த்திருப்போம். என்ன, அன்றாடம் தினம் போய் ஒரு மணி நேரம் டைப் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு மணி நேரம் போய் ஷார்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி, இந்த தட்டச்சும் ஷார்ட் ஹேண்டையும் கத்துக்கிட்டு ஹையர் லோயர் எல்லா சர்டிபிகேட்டையும் வாங்கி முடிச்சிடுறோம். அந்த பயிற்சியிலே இருக்கோம். நம்ம ஒரு 10 ஆண்டுகள் நம்ம தட்டச்சுக்கு போகவே இல்லை, இல்ல ஒரு 10 ஆண்டுகள் ஷார்ட் ஹேண்ட் எடுக்கவே இல்லை. திடீரென்று 10 ஆண்டுகள் கழித்து டைப் படிக்க சொன்னாக்க நம்ம அடிப்போம். ஆனா என்னன்னா அந்த எழுத்தை பார்த்து ஒத்தையா அடிச்சிட்டு இருப்போம். எந்த இடத்திலே அந்த பயிற்சி அறுபட்டு போகிறதோ அந்த இடத்திலே நாம் அதை சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். நீதி எப்படிப்பட்டது என்றால், நீ நீதி நூல்களை பயில் என்கிறான் பாரதி, கல் என்று சொல்லவில்லை. நீ நீதி நூலை ஒரு நாள் படித்துவிட்டு அதை எடுத்து வைத்து விடாதே. எப்படி அன்றாடம் ஒரு விஷயத்தை நீ பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறாயோ, அத மாதிரி இந்த நீதி நூலை வாசிப்பதையும் நீ பயிற்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பன்னா என்ன அர்த்தம்? என்றோ ஒரு நாள் படித்து விட்டு ஒதுக்கி வைத்து விடக்கூடிய விஷயம் அல்ல நீதி நூல். அது அன்றாடம் நாம் பயிற்சி செய்தே கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் என்பதை பாரதி முதலில் பதிவு செய்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். 2 விஷயம் தான் உலகத்துல பிராக்டிஸ் சொல்லுவாங்க. மெடிக்கல் பிராக்டிஷனர், லீகல் பிராக்டிஷனர். ஏன் மெடிக்கல் பிராக்டிஷனர் சொல்றாங்க? ஒரு சர்ஜன் இருக்கார், பிரமாதமா படித்து விட்டு சர்ஜன் ஆகிவிட்டார். 10 ஆண்டுகள் ரொம்ப அழகாக அவர் பல அறுவை சிகிச்சைகளை செய்கிறார். ஒரு 2 மாசம் அந்த சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்யாமல் திடீர்னு தியேட்டருக்குள்ள அவரால் சர்ஜரி செய்ய முடியாது. 7 நாட்கள் தொடர்ந்து ஒரு சர்ஜன் சர்ஜரி செய்யலனாலே 8வது நாள் அவர் பின்னாடி நின்று வேற ஒரு சர்ஜனை வச்சு அதை செய்யும் போது பார்த்து அதுக்கு பின்னாலதான் மறுபடியும் அவர் செய்ய ஆரம்பிப்பாரே தவிர, பயிற்சி இடையில அறுபட்டால் அந்த மருத்துவரால் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது. சரி, சட்டத்தை ஏன் பிராக்டிஷனர் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கிறார். இடையில ஒரு 2 வருஷம் விட்டுட்டு போயிடுறார். திருப்பியும் பார்த்தா ஒன்றும் புரியாது, ஒன்றுமே புரியாது. செய்வது மிக கடினமாக இருக்கும் அந்த தொழிலை. ஏனென்றால் இன்றைக்கு இருப்பது நாளைக்கும் இப்படியே இருக்கும் என்பது இல்லை. இதனுடைய பார்வைகள் மாறி இருக்கும். பாரதி ரொம்ப அழகான ஒரு தொடர் சொல்வான். வேதம் புதிது செய் அப்படின்பா, வேதம் புதுமை செய் என்று சொல்வான். புதிய வேதம் செய் என்று சொல்வதற்கும் வேதம் புதுமை செய் என்பதற்கும் வேறுபாடு உண்டு.
வேதம் புதுமை செய் அப்படின்னா என்னன்னா, சட்டத்திலே சொல்வார்கள் ஒன்றை. இப்ப நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது, ஏங்க ஒரே வழக்கு தான், கீழமை நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருகிறது, அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருகிறது, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருகிறது, ஒரே வழக்கு தானே, ஏன் இப்படி தீர்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது? சட்டம் ஒன்றுதான், ஆனால் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுகிறோம் பார்த்தீர்களா, அந்த சட்டத்தை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பது இருக்கிறது இல்லையா, பார்வை எப்படி இருக்கிறது இல்லையா, அந்த இடத்தில தான் அந்த விஷயம் மாறுபடுகிறது. அப்ப வேதம் என்பது ஒன்றாக இருக்கும். நேற்றைக்கு அந்த வேதத்தை இப்படித்தான் இதை படிக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லி இருப்பார், ஆனால் அந்த வேதத்தை இப்படியும் பார்க்கலாம் என்று பார்வையை மாற்றி சொல்வதன் மூலமாகத்தான் எந்த வேதத்தினுடைய இல்லை எந்த சட்டத்தினுடைய சாஸ்வதத்தை நாம் நிறுத்தி வைக்க முடியும். அப்படித்தான் அதை செய்ய முடியும். அப்ப பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பயில்வது என்று சொல்லுகின்ற பொழுது, மருத்துவத்தையும் சட்டத்தையும் ஏன் பிராக்டிஸ் என்று சொன்னார்கள் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மருத்துவன் என்பவன் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவன். ஒரு சட்டத்துறையிலே இருக்கக்கூடியவன் உண்மையிலே என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கிறது என்பது ஒன்று, என்ன செய்ய வேண்டும் என்பது ஒன்று, what it is and what it ought to be என்பது ஒன்று. சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனிதனுடைய மனம் வளம் பெறக்கூடிய அறத்தை நிலைநிறுத்துவதற்கான காரியத்தை ஆற்றக்கூடியவன் தான் ஒரு சட்ட வல்லுநனாக இருக்க முடியும். அறம் என்ற சொல் தமிழில் இருக்கிறது, ஆனால் இந்த அறத்திற்கு நேரான ஒரு சொல் என்பது ஆங்கிலத்திலே யோசித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை வருமே தவிர நேரான சொல் இருக்காது. ஜஸ்டிஸ் என்று சொன்னார்கள், லா என்று சொல்லி பார்த்தார்கள், எத்திக்ஸ் என்று சொல்லி பார்த்தார்கள், நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லி பார்த்தார்கள். கொஞ்சம் அருகிலே வந்த சொல் என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸை, அந்த சொல்லை எப்படி நாம் விளக்குவது என்று ஆங்கில மேனாட்டு அறிஞர்கள் முயற்சி செய்த போது கடைசியாக ஒரு கையறு நிலையிலே இட் இஸ் a divine mystery என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அதற்கு மேல் அவர்களால் அதை விளக்க முடியவில்லை. ஆனால் மாறாக வந்த தமிழ் சான்றோர் அறம் என்பதை மிக நேர்த்தியாக மிகச் சரியாக அவர்களால் விளக்கி சொல்லிவிட முடிந்தது. அறம் என்பது டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மேனாட்டு அறிஞர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலை சொல்றது தமிழ். அறம் எனப்படுவது யாது எனில், யாது என கேட்பின், அறம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள். அறம் எனப்படுவது யாது என கேட்கின் மறவாது இது கேள். மண் உயிர்க்கு எல்லாம், மண் உயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல். அறம் எது, இந்த உலகத்தில் அறம் எது என்று கேட்டால், இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் எது சாதித்து காட்டுமோ அதுதான் அறம் என்று மணிமேகலை சொன்னது. நீங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த தேசத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தேசத்தினுடைய எந்த தேசத்தினுடைய நோக்கம் அல்லது இலக்கு அல்லது லட்சியம், ஒரு அரசியலுடைய லட்சியம் எதுவாக இருக்கும்? என் தேசத்திலே இருக்கக்கூடிய கடைசி மனிதன் உண்ணுவதற்கும், கடைசி மனிதன் உடுத்துவதற்கும், கடைசி மனிதன் வாழ்வதற்குமான உணவு உடை இடம், இதை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் இந்த தேசத்தினுடைய இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன் மணிமேகலை அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, ஒவ்வொரு உயிரும் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் உறைவதற்கும் இடத்தை தருவதுதான் அறம் என்று சொல்லி இருக்கிறது என்றால், தேச உலக நாடுகளிலேயே தமிழ் எப்படி எல்லா தேசங்களையும் முந்தி சிந்தித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. இந்த அறத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், அதாவது ரொம்ப ஔவையிலே இருந்து தொடங்கி ஒவ்வொருவரும் இதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பிற்குரியதாக இருக்கிறது. இந்த நீதி நூல்களை நாம் ஏன் பயில வேண்டும்?
இந்த நீதி நூல்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு அடைக்கோட்டுக்குள்ளே போடக்கூடிய விஷயம் தான் நீதி நூல் என்றால் இல்லை. எல்லா நூல்களிலும் ஏதோ ஒரு நீதி இருக்கும். ஆனால் நீங்கள் கற்பனை கதையாகவும் இருக்கலாம், அது கட்டுரையாக இருக்கலாம், அது நாவலாக இருக்கலாம், அது என்ன வகையான நூலாகவும் இருக்கலாம். ஆனால் நீதியின் பார்ப்பட்ட நீதியின் அடிப்படையிலே எழாத எந்த நூலும் காலத்தை கடந்து நின்றது கிடையாது என்பதுதான் நாம் பார்த்திருக்கக்கூடிய உண்மை. ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார்கள். சிலப்பதிகாரம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது? இல்லை, கம்பராமாயணம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது? வெறும் தமிழ் அழகிற்காகவா? 2 கூறுகளை சொன்னார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தேசத்தினுடைய சட்டமும் எதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனும் அவன் வழக்கிலே அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாது, எந்த வழக்கும் இருதரப்பையும் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லப்படக்கூடாது. இந்த 2 அடிப்படை கோட்பாடுகள் என்று சொன்னார். No man shall be a judge in his own cause, and no cause shall be decided without hearing the other party. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய வியப்பு அங்கு இல்லை. பாண்டிய மன்னன் அவன் வழக்கில் அவனே நீதிபதியாக இருந்தான். அது முதல் பிழை. கோவலன் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்ட கோவலன் குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு முன்னால் கொன்று அச்சிலம்பை கொணருக என்று அந்த தீர்ப்பை அவன் வழங்குகிறான். அப்பொழுது எதிர்த்தரப்பை விசாரிக்காமலே அவன் தீர்ப்பு சொன்னான். இதனால் அந்த மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு அங்கே இல்லை. சிலப்பதிகாரம் என்ற நூல்தான் உலகிலேயே முதலாக தீர்ப்புகள் திருத்தி எழுதப்பட வேண்டும் தவறாக இருந்தால் என்பதை சொன்ன முதல் நூல் சிலப்பதிகாரம். உங்க எல்லாருக்குமே தெரியும், சாதாரண ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்திலே இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகிறது, உயர் நீதிமன்றத்திலே இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகிறது. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொன்ன பின்னால ரிவ்யூ, மறுபரிசீலனை, மறுசீராய்வு என்று ஒரு மனு இல்லையா? அந்த மனுவை போட்டு இது வரைக்கும் ஒரு மறுசீராய்வாவது நீங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மறுசீராய்விலே நாங்கள் முன்னர் சொன்ன தீர்ப்பு தவறு, இந்த தீர்ப்பு தான் சரியானது, நாங்கள் தவறு செய்து விட்டோம், மாற்றி எழுதுகிறோம் என்று சொல்லுவதற்கு அசாத்தியமான நேர்மையும் துணிச்சலும் அந்த தீர்ப்பை எழுதுகிறவனுக்கு வர வேண்டும். என்ன நடந்தது? அந்த சிலப்பதிகாரத்திலே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, கோவலன் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் ஒருத்தி வருகிறாள், வந்து காவலனிடம் சொல்லுகிறாள், வாயிலோயே வாயிலோயே. உங்களை எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான் அது, நான் அந்த பாடலுக்குள் போகவில்லை. உள்ளே வருகிறாள், என்ன நீங்கள் ஒரு தீர்ப்பை தவறாக, நாம என்ன சார் சொல்லுவோம்? வழக்கு முடிஞ்சாச்சு, தண்டனை நிறைவேற்றியாச்சு, டைமை வேஸ்ட் பண்ணாத, அடுத்த கேஸ் இருக்கு, இதானே நம்ம சொல்லுவோம். என்ன தப்பு? அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது, சாட்சியங்கள் அவ்வளவு பத்திரமா இருக்குங்க. என்னுடைய சிலம்பிலே இருப்பவை முத்துக்கள், உங்களுடைய சிலம்பிலே இருப்பவை மாணிக்கங்கள் அப்படின்றத 2த்தையும் வந்து உடைச்சி பார்க்க முடியுது. அப்ப தீர்ப்பு வழங்கி முடித்த பின்னாலும் எதன் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கினாலும் அந்த சான்று பொருட்கள் அனைத்தும் அங்கே பத்திரமாக இருக்கின்றன. ஆனால் அதை விட பத்திரமாக இருப்பது எது என்று பார்த்தால், என்னுடைய தீர்ப்பு தவறு என்று சொன்னால் அதை நான் மறுபரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மன்னனின் மனம் அந்த முத்துக்களை விட, அந்த மாணிக்கத்தை விட உயர்ந்த பொருளாக அந்த தேசத்திலே இருக்கிறது இல்லையா? சிலப்பதிகாரம் வென்றதற்கும் நின்றதற்கும் காரணம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது இல்லை. ஒரு மன்னன் தவறு செய்தால் அந்த தவறை மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த தேசத்தில் ஒருவன் தயாராக இருந்தான், அவன் மனசாட்சியோடு இருந்தான் என்ற சாட்சி தான் மிக முக்கியம். ஏன்னா அவ்வை சொல்லுகிறாள், பொய் சாட்சின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவாங்க, சத்தியமா சொல்றேன்னு ஆரம்பிப்பான். சத்தியமா சொல்றன்றத இதுவரைக்கும் உச்சபட்சமாக சொல்லப்பட்ட நீதிமன்ற பொய்கள். அப்ப அவ்வை சொல்லுகிறாள், பொய் சாட்சி சொல்பவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தண்டனை எழுதி வைக்கிறாள். அவன் வீட்டில் வேதாளம் சேரும், வெள்ளியருக்கு பூக்கும், பாதாள மூலி படகுமே, மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே,
சேடன் குடிபுகுமே மன்று ஓரம் சொன்னவர் மனை என்கிறாள். ஒரு சாட்சிய பொய்யா சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போயிடலாம் நினைச்சாக்கா அவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற இன்னைக்கு எவ்வளவு பொய் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். மாறி மாறி பேசக்கூடிய சாட்சிகள் எத்தனை பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீதிக்கும் அறத்திற்கும் இடையிலே என்ன வேறுபாடுனா, ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது, அது ஒரு சட்டசபையிலோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலோ ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் எங்கே போய் உரைகள் வைத்து பார்ப்பீர்கள். சில சட்டங்கள் அப்படியே அது சட்டமாக மாறிவிடும். சில சட்டங்கள் இயற்றப்பட்ட உடனே இந்த சட்டம் தவறான சட்டம், இது இயற்றப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அது யாரேனும் ஒருவரால் உட்படுத்தப்படும். அப்ப நீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லிவிட்டால் சட்டத்தின் மேலாண்மை செய்வதற்கு நீதி என்ற ஒன்று இருக்கிறது. நீதியை மேலாண்மை செய்வதற்கு எது இருக்கிறது என்றால், நீதி எப்படி சொல்லப்படும்? தன்னிடம் இருக்கும் சாட்சியங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட அமைப்பிற்கு உட்பட்டு ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து நீதி இருக்கும். ஆனால் அறம் என்ன செய்யும் என்றால், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து தர்மம் மனசாட்சிக்கு ஒப்பதாக அந்த விஷயம் இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அறம் அமையுமே தவிர கட்டுத்திட்டங்களுக்கு உள்ளே இருப்பதற்கு பேர் நீதி. அப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வதற்கு டிவைன் மிஸ்ட்ரி என்றுதான் ஆங்கில பேரறிஞர்களால் அதற்கு விளக்கம் தர முடிந்ததே தவிர, அறம் என்பது எல்லாவற்றையும் கடந்து, அறம் என்பதுதான் இன்பம், அறம் வேறு இன்பம் வேறு அல்ல என்பதை நம்முடைய தமிழ் சான்றோர் மீண்டும் மீண்டும் சொல்லி வைத்தார். அறம் எப்படி இன்பமாகும்? அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்றான் வள்ளுவன். அதை விட ஆக்கம் வேறு ஒன்று இல்லை, அதை மறந்தால் அதை விட கேடு ஒன்று இல்லை என்று சொன்னார். அறம்தான் இன்பத்தை தரும் அப்படின்னா அறச்செயல்கள் செய்வதனால் நமக்கு இன்பம் வருமா? எல்லா இடத்திலும் அறமாக இருக்கக்கூடிய நமக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்ம பொதுவா இன்னைக்கு சமூகத்திலே சமூக சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு, பொது ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்று சேரக்கூடிய அல்லது நம்ம தனியா இருக்கக்கூடிய நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய இடத்திலே நாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன என்று யோசித்து பாருங்கள். சார், நம்ம நியாயமா நேர்மையா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? தப்பு செய்யறவன் தான் சார் நல்லா இருக்கான். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் நீங்க தான் சொல்றீங்க. தப்பு செய்யறவன்லாம் நல்லா தான் சார் வாழறான், நாம தான் சார் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அறத்தோடு வாழ்வது என்பது சரியா தவறா என்பதே ஒரு கேள்வியாக இங்கே வந்து விட்டது. இந்த அறத்தோடு வாழ்வதிலே எப்படி இன்பம் வரும்? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து வாடகைக்கு கஷ்டப்பட்டு அதுலயே சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்படுற நான் ஒரு பக்கம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பக்கத்து மேசையில இருக்கக்கூடியவன் வாங்கக்கூடிய சம்பளம் 5000 என்றால் மற்றபடி அவன் சம்பாதிக்கக்கூடியது 25,000 30,000க்கு அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். நல்ல பள்ளியிலே அந்த குழந்தைகள் படிக்கிறார்கள், அவங்க நல்ல வசதியாக இருக்கிறார்கள். அப்ப அறம்தான் இன்பம் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி அப்படின்ற கேள்வி வரும். ஒரே ஒரு விஷயம் தான் இதற்கு உரைகள். 2 விஷயம் சொல்லுகிறார்கள். எது அறம் அப்படின்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பற என்றான் வள்ளுவன். அதே மாதிரி இன்னொரு குறள் அழகா சொல்லி வைத்தான். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னா, நம்ம யாரையும் நம்ம யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உலகத்திலே மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனசுன்றது ஒன்று விஷயம், மனசாட்சின்றது ஒன்று விஷயம். இந்த மனசு வேற, மனசாட்சி வேற. எப்படின்னு சொல்றீங்களா? மனசு சொல்லும் யாரும் இல்லை, போலீஸ்காரன் கூட இல்லை, சிக்னல் இல்லைன்னா பரவாயில்ல போயிடலான்னு. ஆனா மனசாட்சி சொல்லும் வேணாம், படிச்சவன் தானே நீ ஏன் தப்பு பண்ணாக்க அப்புறம் மற்றவன் தப்பு பண்ண மாட்டானான்னு மனசாட்சி கேட்கும். அப்ப மனசு ஒண்ணு, மனசாட்சி நம்ம எதிர நின்று நம்மகிட்ட பேசுது. அதனாலதான் சொன்னா வஞ்சமனைத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும்னு. யாருக்குமே இந்த உலகத்துல தெரிய வேண்டாம் நாம் செய்த தவறு. ஆனா நமக்கு தெரியும்ல, நம்ம மனசுன்றது ஒண்ணு. நம்ம எதிர மனசு பிரிஞ்சு மனசாட்சி எதிர நின்று எல்லாரையும் நீ ஏமாத்திட்ட, எல்லா இடத்துல இருந்து நீ விடுதலை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனா என்கிட்ட சொல்லு, நீ தப்பானவனா நீ சரியானவனான்னு சொல்லும் பொழுது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று
நம் முகத்தை நாம் மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள முடியாத அந்த தருணத்தை விட வேறு என்ன பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும்?